சமுதாயம் படித்திடுவா, படைப்போம் இனிய சமுதாயத்தை. உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா. உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இளைய தலைமுறையை எழுந்து வா, இனிய சமுதாயம் படைத்திடவா. படைப்போம் இனிய சமுதாயத்தை. உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா. உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். சல சல சலவென பறந்திடும் பதரை போ, வாழ்வு முடிந்திடுமோ, வீராய் கழிந்திடுமோ. கல கல கலவென சிரித்திடும் சிரி போலி தொலைந்து போகுமோ, மறைந்து போகுமோ. பட பட படவென இறங்கிடும் அக்கினியாய், மாற்றிடும் உன்னை அபிஷேகம். பட பட படவென இறங்கிடும் அக்கினியாய், மாற்றிடும் உன்னை அபிஷேகம். இளைய தலைமுறையை எழுந்து வா, இனிய சமுதாயம் படைத்திடவா. படைப்போம் இனிய சமுதாயத்தை. உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா. உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். சமூகத்திலே.
பிரியமானவர்களே, ஊழியங்களில் பல வகை உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு. அதை குறித்ததான ஆழமான கருத்துக்களை, ரகசியங்களை அனுபவம் வாய்ந்த வல்லமையான தேவ மனுஷர்களின் மூலமாக நாம் கேட்டு அறிந்து கொண்டே வருகிறோம். ஊழியத்தில் மிக முக்கியமான ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். தேவன் பக்கமாக இந்த கடைசி நாட்களில் லட்சக்கணக்கான மக்களை திருப்புவதற்கு இந்த வரம், இந்த ஊழியம் மிக மிக அவசியமானது. பிரியமானவர்களே, வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் இதற்கு ஆதாரமாக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக தெரிந்து கொள்கிற அதே நேரத்தில் ஆண்டவர் சிலரை தீர்க்க தரிசிகளாக தெரிந்து கொள்கிறார். சபைக்கு, எழுப்புதலுக்கு, தேசங்களுக்கு தீர்க்க தரிசிகள் அவசியம் தேவை. இந்நாட்களில் ஆண்டவர் ஏராளமான தீர்க்க தரிசிகளை எழுப்பி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் ஒரு வல்லமையான தீர்க்க தரிசியாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் விருப்பமும் பாரமும் கூட. அப்படியானால் தலை சிறந்த ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியை இப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம். அவர்தான் நம் எல்லாராலும் நேசிக்கப்படுகிற தலை சிறந்த ஒரு தேவ மனுஷன், டாக்டர் வி. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள். நீண்ட காலமாக ஆண்டவரோடு கூட நடந்து தேவனோடு இணைந்து வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவான். இப்பொழுது அவரை நாம் சந்திப்போமா? கர்த்தருடைய விலையேறப்பெற்ற கிருபையினால உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். உங்களோடு கூட சில நிமிடங்கள் செலவிடுவது இனி வரக்கூடிய பெரிய இளம் சந்ததியினருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சந்தேகம். கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை பல ஆண்டு காலமாக நம்முடைய இந்தியாவில் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். எப்போது இந்த மகிமையான ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஆண்டோடைய கிருபையினால் என்னுடைய 14வது வயதில் நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அந்த நாளிலிருந்தே ஊழிய தாகம், மோகம், வெறி என்னை கசக்கி பிழிய ஆரம்பித்தது. என்னை கேட்டால் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இயேசுவோடு நடந்து அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உலகம் எங்கிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஆண்டவர் 5 விதமான ஊழியர்களை தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பராக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை போதகராக. அந்த வகையில தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்க தரிசன ஊழியம் என்ற ஒரு வல்லமையான ஊழியத்தை இந்தியாவில் மிகவும் தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம் பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன ஊழியம்தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. இந்த ஊழியம்தான் எனக்குள்ளே இருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் என்பதை எப்படி நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்று சொன்னால், இனி வரக்கூடிய இளம் சமுதாயத்தினருக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியம் என்பது நாம தெரிந்து கொள்வது அல்ல. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னுமே நமக்கு ஒரு அழைப்பு வந்து விடுகிறது. எரேமியா 1:5 சொல்லுவது போல, நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னுமே நான் உன்னை தெரிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னுமே உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படி சொல்கிறார். அப்போ பிறப்புக்கு முன்பாகவே நமக்கு அந்த ஒரு அழைப்பு வந்து விடுகிறது. ஆனால் எனக்கு சின்ன வயதிலிருந்து வேதத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுது தீர்க்கதரிசிகளை பற்றி வாசித்தாலும் என் உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரியும். எனக்கு கண்கள் நிரம்ப ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை. ஆண்டவருக்கு வாயாக இருக்கணும். நான் மக்கள் மத்தியில் நின்று என் வாயை திறந்தா
ஆண்டவரே என்னோட பேசினார் அப்படின்னு ஜனங்க சொல்லணும். அது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம். அதனால் நான் எப்பொழுது தீர்க்கதரிசிகளை பற்றி பைபிளில் படித்தாலும் தொட்டு அந்த இடத்துல விரலை வச்சுக்கிட்டு அழுவேன். ஆண்டவரே என்ன உமக்கு வாயாக மாற்றுங்க, என்ன உமக்கு ஒரு நேரடி சத்தமாக மாற்றிருங்க, என்ன உமக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கராக மாற்றிருங்க. இது எனக்கு ஒரு பெரிய பாரமாகவே ஒரு பெரிய நெருக்கதெல்லாம் மாறி போச்சு. பிறகு எனக்கு அப்போல்லாம் தீர்க்கதரிசி ஊழியம்னு இருக்கிறதெல்லாம் தெரியாது. அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி வாசிக்கும் பொழுது இதை முக்கியமாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேதத்தை நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே சில அழைப்புகளை வாசிக்கும் போது உங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் வருவது உங்களுக்கு ஒரு ஊழியமாக மாறிவிடும். ஸோ இளம் வயதிலிருந்தே என்னுடைய 14, 15, 16 வயதுலேயே நான் என்னுடைய லுத்தரன் சபையில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, முடித்த உடனே பொதுவாக ஜனங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன தேவையோ அது பூரா அவங்க வாயில் வந்துடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அதுதான் திருப்தியாக இருக்கும். மற்றபடிக்கு எனக்கு ஆயிரங்கள் நடுவில் நின்று ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறதை விட மக்கள் என்கிட்ட வந்து நீங்கள் பேசுனது எனக்கே தான் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு நிறைவு வரும். ஸோ உங்களுக்கு எது நிறைவு வருதோ அது உங்களுக்கு ஒரு அழைப்பாக மாறிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரமல்ல, உங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதில் முக்கியமாக ஒரு தீர்க்க தரிசி அவனுடைய பணிகள் என்ன என்பதை நீங்கள் விளக்கமாக கூறுவீர்கள் என்றால் அது அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியால் நிறைந்த எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஏன்னா வேதத்தில் அது மிக தெளிவாக இருக்குது. அப்போஸ்தலர் 2:17 இருக்குது, யோவேல் 2:28 இருக்குது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், குமாரத்திகள் சொல்லுவார்கள், ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், ஊழியக்காரிகள் சொல்லுவார்கள்னு இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாருமே ஒரு மட்டத்தில் ஒரு அளவில் தீர்க்கதரிசிகளாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே சுவிசேஷம் சொல்லணும், ஒவ்வொரு பிலீவரும் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் சிலர் தான் எவாஞ்சலிஸ்ட்டு, எல்லாருமே போதகர்களாக யாருக்காவது வசனத்தை போதிக்கணும். ஆனால் ஒரு சிலர் தான் போதக அபிஷேகம் பெறுகிறார்கள். அப்படி எல்லாருமே ஆவியில் நிரம்பினவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் வாயில், சிந்தனையில், உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்குற பாரங்கள், வார்த்தைகள் புரண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளும் புத்திரர்களை பார்த்த உடனே சவுல் அங்கே போன உடனே அவன் மேலே ஆவி வந்து அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, தாவீதை பிடிக்க போன சிப்பாய்கள் கூட ஆவியானவர் அவங்க மேலே வந்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்கிற எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன ஆவி உள்ளவர்கள் தான். அது ஒரு வகை. இன்னொன்று தீர்க்க தரிசனம் சொல்லுவது. சபையில் ஒரு சிலர் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். ஆண்டவர் இதை இந்த சபைக்கு சொல்லுகிறார், இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார், இந்த ஆறுதல் வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சிலர் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள். அவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, ஆனால் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். 1 கொரிந்தியர் 14:3 பார்க்கிறோம் பாருங்க. அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனிதருக்கு பக்தி விருத்தி வர வார்த்தைகளை சொல்லுகிறான், உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிறான், அல்லது அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறான். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது. ஆனால் தீர்க்க தரிசிகள் என்பது மூன்றாவது ஒரு உயர்ந்த நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கர்த்தருடைய சத்தமாகவே மாறிவிடுகிறார். அவங்க உள்ளத்தில் பாரமே ஆண்டவருடைய பாரம் வந்து விடுகிறது. சில வேளைகளில் ஆண்டவருடைய உணர்ச்சியின் வாய்க்காலாம் மாறிடுறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். சிலரை பார்க்கும்போது கதறி அழுவேன். சில நேரத்தில் கூட்டத்தில் போய் மைக்கை பிடிப்பேன், வார்த்தை வராது, தேம்பி அழுவேன். அப்போ என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு வாய்க்காலாம் மாறிடுறாங்க. அந்த உணர்ச்சிகள் நம் வழியாக போகிறது. சரி, அதே மாதிரி அவங்க பிரசங்கமும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பலதை படித்து இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படி செய்யறதில்ல. இப்போ நான் உதாரணமாக சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஓப்பனாக இளைஞர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக சில காரியங்கள் நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். அந்த மேடைக்கு போகிற வர 3 மணி நேரம் குறைஞ்சது 5, 6, 7 மணி நேரம் நான் அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன். பைபிளை எடுத்து ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், கமெண்ட்ரியை வாசிக்க மாட்டேன். அப்படி ஒரு 3-4 ஹவர்ஸ் நான் அந்நிய பாஷையில் பேச எனக்கு அந்த பிரசங்க பாயிண்ட்டு அப்படியே என் முன்னால் வர மாதிரி இருக்கும்.
சில நேரத்தில் மனத்தரையில் தெரியும், சில வேளை உள்ளத்தில் பொங்கி பொங்கி வரும். அதுக்கு பிறகு எடுத்து நான் வேக வேகமாக இன்சை எடுத்துட்டு நான் போனேன்னா அது ஒரு வார்த்தையுமே நேரடியாக ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தீர்க்க தரிசிகள். இப்போ எரேமியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எரேமியா இன்னும் 2 வருஷத்தில் இது நடக்கும், 2 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு நடந்தது, அதை மட்டும் சொல்லலை. அவன் ஒரு சபைக்கு சத்தமாக மாறிட்டான். எப்போ சீர்கட்ட பிள்ளைகளை எப்போ கர்த்தரிடத்தில் வர போகிறீங்க, ஏன் அவரை விட்டு போனீங்க, அந்த கர்த்தருடைய குமுறல், கர்த்தருடைய பாரம் அவன் வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். மற்றவங்க பார்க்காததெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒரு நிமிஷம். இப்போ இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த வகையில பயன்படுத்தப்படுவார்கள் என்று நீங்க சொல்றீங்க. இப்போ சிலர் வந்து கூட்டத்தின் முடிவுல அல்லது அவர்கிட்ட போய் தனியா ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார், இதை செய்ய போகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்திற்கும் நீங்கள் சொல்லுகிற, அதாவது வாயை திறந்து போதே அவங்க பேசுகிற வார்த்தையே மனுஷனுடைய உள்ளத்தை ஆழத்தை போய் தொடுகிறது. ஸோ இந்த 2 ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்லணும். கரெக்ட். இது ஒரு நல்ல கேள்வி. பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவரோட வாழுகிற எல்லா ஊழியர்களுக்கும், ஏன் ஒரு விசுவாசிக்கு கூட அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் வரலாம். ஒரு எவாஞ்சலிஸ்ட் நல்ல எவாஞ்சலிஸ்டிக் மெசேஜ் கொடுத்து ஆத்துமாக்களை கூப்பிட்டுட்டு அவர்களுக்கு அவர் பேரை விட்டு சொல்லலாம், அவங்க எதிர்காலத்தை சொல்லலாம். இது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வரம். அதை வந்து அறிவை உணர்த்தும் வசனம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவருடைய அறிவு ஒரு பகுதி வரும். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அதை அழகாக கண்டுபிடிக்க முடியும். இது எல்லா ஊழியர்களும் செய்யலாம், எல்லா விசுவாசிகளும் செய்யலாம். ஆனால் எல்லாம்னா ஆண்டவரோட உட்கார்ந்து மணிக்கணக்கில் காத்திருந்து கிரயம் செலுத்துகிறவர்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த வரங்கள் நிச்சயமாக வெளிப்படும். அவன் பார்வை ஒரு தீர்க்க தரிசன பார்வையாயிடுது. அவன் ஜெபமே ஒரு தீர்க்க தரிசன ஜெபமாக மாறுது. அவன் ஆவியில் நிரம்பி பாரத்தோட ஜெபிக்கிறான். பிரசங்கம் முழுசுமே ப்ரொஃபெட்டிக் மெசேஜ். அவன் வந்து மெசேஜே ப்ரொஃபெட்டிக் மெசேஜ். சில ப்ரொஃபெட்டிக் அட்டரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சில தீர்க்க தரிசன வார்த்தைகள். இது ப்ரொஃபெட்டிக் மெசேஜ். இப்போ தாவீது எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாடல்களும் தீர்க்க தரிசன பாடல். ஈஸியாக ப்ரொஃபெட்டிக் சிங்கர். அவன் கிளியராக சொல்லுவான், வாழ்க்கையின் கடைசி நாளில் 2 சாமுவேல் 23 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அப்போ அவன் எல்லாம் பாடலே தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே தரிசன மண்டலமே, அவருக்கு தீர்க்க தரிசனம் தரிசனமாகவே வரும். எரேமியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தரிசனங்கள் நிறைய இல்லை, ஆனால் வார்த்தை உண்டாயிற்றுன்னு இருக்கும். சரி, இப்போ இந்த தீர்க்க தரிசிக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் கேளுங்க. தீர்க்க தரிசி ஒரு ஜெப மனிதன். முதல் முறை ஆண்டவர் தீர்க்க தரிசின்னு அறிமுகப்படுத்தினது ஆபிரகாமை. அபிமெலேக்கு கிட்ட சொல்கிறார், அவன் ஒரு தீர்க்க தரிசி, நீ பிழைக்கும்படி அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ ஒரு தீர்க்க தரிசியாக அழைக்கப்பட்டவனுக்கு ஜெபம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதானமானது. பிரசங்கம் பண்ணுறானோ பண்ணலையோ, ஆனால் அவனுக்கு ஜெபம் தான் மிகப்பெரிய பாரமாக இருக்கும். 1. 2வது, அவன் எங்கே போனாலும் ஜெப ஆவியை ஜனங்களுக்கு தருவான். அவன் சபைகளை ஜெபத்துக்குள்ளே தூண்டி எழுப்புவான். அந்த ஜெப பாரத்தை உள்ளத்தில் புகுத்துவான். இன்னொன்று, ஒரு தீர்க்கதரிசனுடைய ஊழியம் வந்து ஜனங்களை இயேசுவின் மேலே ஒரு நேச வெறியை உண்டு பண்ணுவான். அடுத்தது, ஒரு தீர்க்கதரிசி தேவ மகிமை சபைக்குள்ளே வரணும், தேவ வல்லமை சபைக்குள்ள வரணும், வரங்கள்லாம் சபைக்குள்ள வெளிப்படணும் அப்படின்ற ஒரு பாரத்தோட அந்த ஊழியத்தை செய்வான். தீர்க்கதரிசியின் பாரம் என்ன? எல்லா சபைகளுக்குள்ளும் ஆவியானவருடைய கிரியை இருக்கணும், தேவ மகிமை எல்லாருக்குள்ள இருந்து வெளிப்படணும். அந்த மகிமையை பார்த்து தூரத்தில் இருக்கிற மக்கள், ராஜாக்கள் நடந்து வரணும். சபை மகிமையாக இருந்தால் உலகம் அந்த வெளிச்சத்தினிடத்தில் ஓடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ சபைக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுவார்கள். ஸோ ஒரு தீர்க்கதரிசனுடைய பாரம் எல்லாம், நோக்கம் எல்லாம், அவன் ஃபோக்கஸ் எல்லாம் சபை மகிமை அடையணுமே, சபை இயேசுவை நேசிக்கணுமே, சபை ஆதிச்ச அன்பை இழந்து விடாமல் இருக்கணுமே. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பணி இருக்குது. ஒரு தீர்க்கதரிசனுடைய பாரம், ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்குது.
ஒரு உதவி செய்கிறவனா கூட இருக்கலாம், அல்ல புத்தி சொல்கிற ஊழியம் இருக்கலாம், கொடுக்கிற ஊழியம் இருக்கலாம், சிலருக்குள்ள சுவிசேஷ ஊழியம் இருக்கலாம். இந்த ஊழிய வரங்களை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடையாளம் காட்டி இந்த ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணும். அதாவது இயேசுவின் சரீரத்தில் செயல்படாத ஒரு அவயவமே இல்லை. ஒரு விசுவாசியாவது தனக்குன்னு ஒரு கர்த்தரிடத்தில் அழைப்பு இல்லாமல் இல்லை. அது ஒருவேளை பகிரங்க ஊழியமாக இருக்கலாம், அந்தரங்க ஊழியமாக இருக்கலாம். இதை எப்படியாவது சொல்லி காட்டி அந்த அழைப்பை வெளிப்படுத்தி சபையையே செயல்பட வைக்கிறது ஒரு தீர்க்கதரிசியினுடைய அடுத்த மிகப்பெரிய பணி. தீர்க்கதரிசிகள் பரிசுத்தாவியின் நிறைவினால சபையை வாழ பண்ணுகிறவர்கள். மாம்சத்தில் நீ ஊழியம் செய்யலாம், உன்னுடைய திறமையில நீ ஊழியம் செய்யலாம், ஆனால் பரிசுத்தாவியில் நிரம்பி நீ ஊழியம் செய்து அற்புதங்களோட அடையாளங்களோடு செய்யாவிட்டால் இந்தியாவுக்கு இல்லை, எந்த நாட்டுக்கும் இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் விமோச்சனம் இல்லை. இதை ஒரு தீர்க்கதரிசி பாரத்தோடு சபைகளுக்குள்ள சொல்லி அவர்களை ஏவி எழுப்புகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை திடப்படுத்தி ஆற்றி தேற்றி அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளவும் தீர்க்கதரிசி நடத்துகிறான். அதை சில பேர் பார்ப்பதே இல்லை. வேதம் சொல்ற மாதிரி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் ஆறுதல் உண்டாக பேசுகிறான். அவனுடைய உள்ள காயங்களை, மக்களுடைய உள்ள காயங்களை ஆற்றுகிறான். நான் ஒண்ணுமே இல்லைன்றவங்களுக்கு உன்னால முடியும், எழும்பு அப்படின்னு சொல்லி அவங்களை திடப்படுத்துகிறான். ஒரு தீர்க்கதரிசனுடைய மிகப்பெரிய வேலை இரண்டாம் வருகைக்கு சபையை ஆயத்தம் பண்ணுகிறான், மணவாட்டி சபையை ஆயத்தம் பண்ணுகிறான். இப்படி தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். குறுகின நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தோடு எப்படி செயல்படுவான் என்பதை வேதத்தின் அடையாளங்களோடு வசனத்தின் அடிப்படையில் இவ்வளவு துல்லியமாக நீங்கள் எடுத்து கூறினது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுப்புதலையும் இனி வரக்கூடிய இளைய சமயத்தினருக்குள்ளே உண்டாகும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டவரோடு நடந்திருக்கிறீர்கள். ஊழியத்தின் பாதையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சந்தோஷமான காரியங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்குவதனுடைய நிறைய காரணங்களில் ஒன்று 5 விதமான ஊழியங்களை எனக்கு ஆண்டவர் என்ன ஊழியம் வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமலேயே அநேக ஊழியர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊழிய அழைப்பை கண்டுபிடித்த பிறகும் கூட இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதில் அவர்கள் கவனம் செலுத்தாமல், காரணம் என்னவென்று கேட்டால் வறுமை. நம்பர் 2, முக்கியமான ஒரு காரியம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை. 3வது முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரால் நான் பிரகாசிக்க முடியலையே, அவர் அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு, இவரை பயன்படுத்துகிறார், நான் ஏன் பயன்படுத்த முடியவில்லை என்ற ஒரு ஒரு ஏக்கம். இப்படி ஒரு ஊழியக்காரனுக்குள் வரும்போது அவன் தடுமாற செய்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் பல விதமான உபத்திரவத்தின் ஊடாக கடந்து வந்திருப்பீர்கள் என்று. இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடாக நீங்கள் வரும்போது நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி தனியாக போய் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படும் போது நம்முடைய அபிஷேகம் நமக்குள்ளே மேலோங்கி நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறோம். இனி வரக்கூடிய சமுதாயத்தினர் கர்த்தருக்காக வல்லமையா பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய கனவுகள் இருக்கும். நான் பெரிய ஃபேமஸ் ஆகணும், 1000 என் பின்னால் வரணும். ஸோ நீங்கள் எங்களை போல் ஊழியர்கள்லாம் பார்ப்பீங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, நம்ம போகணும், அதே மாதிரி கார் வேணும், அதே மாதிரி விளம்பரம் வேணும். ஆனால் நீங்கள் ஒன்று மறக்கக்கூடாது, ஊழிய மோகம் வேறு, ஊழிய பாரம் வேறு. மோகம் என்பது எப்படி எல்லா துறையிலையுமே ஃபேமஸ் ஆகணும்னு வருமோ அதே மாதிரி ஊழியத்துக்கு வரும். பாரம் என்பது நான் உயிரோடு இருப்பது, யாரையாவது ஆசீர்வதிக்கணும், நான் செத்து போகிறதுக்குள்ள எனக்குன்னு ஒரு லைஃப் ஒர்க் வச்சுருக்காருல்ல, நான் பிறக்கும் போதே நான் இதை தான் செய்யணும்னு வச்சுருக்காருல்ல, அதை முடிச்சிடணும் அப்படின்ற பாரத்தில் செய்கிறீங்க பாருங்கள், அந்த ஊழியத்துக்கு பின்னால் கர்த்தர் நிற்பார். ஆனால் மோகமாக செய்கிறீங்க பாருங்கள், அது ரொம்ப வேகமாக போய் திடீரென்று பொத்துன்னு விழுந்துடும். அதை நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன். 2வது, தொடக்கம் மெதுவாக போய் அப்படியே ஆகாயமான மேலே போகிற மாதிரி போகணும். ஒருத்தர் சொன்னார், சிலருடைய ஊழியம் ராக்கெட் வேகத்தில் போய் சப்பாத்தி மாதிரி விழுந்துடுது அப்படின்னாரு.
எனக்கு சப்பாத்தி மாதிரி போய் ராக்கெட் வேகம் எடுத்து பரலோகத்துக்கு போயிடணும்னு எனக்கு ஆசை. அதனால் எப்பொழுதுமே தொடக்கத்திலேயே பெருசாக பண்ணாமல் படிப்படியாக போய் கர்த்தரா உங்களை உயர்த்துற வரை காத்திருங்க. அந்த காத்திருப்பதல் என்பது ஒரு பெரிய சோதனை. அந்த காத்திருக்கிற நேரத்தில் பலர் கோட்டை விடுவார்கள். காத்திருங்க. ஆண்டவருடைய நேரம் வந்துட்டா 10,000 பேர் உங்களை வச்சு அமுக்குனாலும் அவருடைய வல்லமை உங்களை மேலே கொண்டு போயிடும். அதுக்கு பிறகு யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதை மறக்காமல் இருங்க. அடுத்தது, தாளந்துகளை மாத்திரம் நம்பி ஊழியத்துக்கு போயிடாதீங்க. அபிஷேகம்தான் ஊழியம். நான் ஒரு பாட்டு பாட சொன்னாங்கன்னா அதுக்கு பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு அபிஷேகம் வேணும்னு. அதனால் தாளந்துகளை நம்பி ஒரு திறமையான அவரை மாதிரி பேசுவேன், இவரை மாதிரி பேசுவேன், இவரை மாதிரி பாடுவேன், அதை நம்பாதீர்கள். அபிஷேகத்தை சார்ந்து வாழப்படிங்க. அடுத்தது ஜெப நேரம், அதை மறக்காதீங்க. ஆண்டவரோட இருக்கிற நேரம், அவர் பிரசன்னத்தில் தான் நீங்கள் போகிறது. பிரசங்கத்தோட போகிறீங்களோ போகலையோ, அவர் சமூகத்தை சுமந்து கொண்டு நீங்கள் போகணும். ஜனங்க சொல்லணும், ஐயா உங்கள் கூட்டத்தில் பிரசன்னம் இருந்துச்சுய்யா. அது எப்படி வரும்? நீங்கள் பிரசன்னத்தில் இருந்துட்டு போகணும். அடுத்தது ஒன்று மனசில் வச்சுக்கொள்ளுங்க, மனசாட்சி உங்களை எதை உறுத்துதோ, எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ, அது ரைட்டோ தப்போன்னு, அதை வெறுத்து ஒதுக்கிடுங்க. தூய்மையாக இருங்க. ஏன்னா இது பரிசுத்த ஊழியம், இது விளையாட்டு அல்ல. ஸோ இதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, தனியாக இருக்காதுங்க. எந்த அழைப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த அபிஷேகம் பெற்ற மனிதரிடத்தில் தாழ்மையாக, அவங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக கூட இருந்து அவங்களுடைய நாள் வர வரை ஒரு தலைவனுக்கு அடங்கி இருங்க, சபைகளுக்கு அடங்கி இருங்க. இஷ்டமாக ஓடிக்கிட்டே இருக்காதீர்கள். இப்படி ஆண்டவர் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்தா அவரே உங்களை அறிமுகப்படுத்துவார். அவரே உங்களை பகைக்கிறவர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார். அவரே பணத்தேவைகளை சந்திப்பார். யார் அழைச்சாலும் எனக்கு காசு இல்லை, அழைப்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவர் எதுக்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்ற காசை தருவார். ஸோ அது நீங்கள் நம்பணும். அழைச்சவர் வேலை அது, அதை நீங்கள் நம்பணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க அழைத்து விட்டார். உலகமே வந்தாலும், நரகத்தில் இருக்கிற அவ்வளோ பிசாசு வந்தாலும் உங்களை அமுக்க முடியாது. நீங்கள் பறந்து கொண்டே இருப்பீர்கள். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். அதனால் நேற்றில் இருந்த இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போக பாருங்க. ஒவ்வொரு நாளும் இது போதாது, இன்னும் வேணும், இது போதாது, இன்னும் வேணும், இது போதாது, இன்னும் வேணும். அந்த ஒரு வாஞ்ச தாகத்தை மட்டும் இழக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அகில உலகத்திலும் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இதுவரையிலும் நீங்கள் எங்களை போல 1000 ஊழியர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அவங்களாம் ஒன்றுமே இல்லைப்பா, இவரை கர்த்தர் பயன்படுத்துறது. அப்படி உங்களை கர்த்தர் பயன்படுத்துவது சத்தியம். அதனால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு உன்னதமான தேவனுடைய மனிதனுடைய அனுபவ ரீதியான ஒரு அழகான ஆழமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க. உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். டாக்டர் எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை, தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் வட்டாரத்தில், சொல்லப்போனால் நாட்களில் வட மாநிலங்களில் இருக்கிற ஏராளமான மாநிலங்களில் இருக்கிற போதகர்களும் சரி, அநேக இளம் ஊழியர்களும் சரி, அண்ணன் எசேக்கியாவை அறிந்திருப்பார்கள். அவருடைய ஊழியம் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம். உதாரணமாக, நான் ஒரு சுவிசேஷ ஊழியன். அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தை பகுத்து போதிக்கிற வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல ஊழியத்தில் பல வகை உண்டல்லவா. ஆனால் எசேக்கியா அண்ணனுடைய
முழுமையான ஒரு ஊழியம், ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். 1988ஆம் ஆண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். எனக்காக ஒரு சேனையை நீ எழுப்புவாயா என்ற ஒரு சத்தத்தை கேட்டு இந்த ஊழியத்தில் பல மாத கணக்காய் காத்திருந்து பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பாக பிளஸிங் யூத் மிஷன், அந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் அவர்கள் பணியாற்றினார்கள். வட மாநிலங்களில் போய் தங்கி ஊழியம் செய்த அநேக அனுபவங்கள் அவருக்கு உண்டு. ஏற்ற நேரம் வந்தபோது தேவன் அவரை இந்த மிஷனரி ஊழியத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு சில வருடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தெளிவான திட்டத்தை பெற்று இந்த பெராக்கா, இந்த ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியை அவர்கள் ஆரம்பித்தார்கள். நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு முன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாட்களில் சென்னையில் அந்த ராயப்பேட்டா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு ஒரு பைலட் சினிமா தியேட்டர் உண்டு. அதற்கு பக்கத்தில் ஒரு 5 மாடி கட்டிடம் அன்பு சகோதரன் ராஜ் ரத்னம் அவர்களுக்கு சொந்தமானது. 5வது மாடிக்கு மேலே ஒரு சிறிய ஒரு ஜபாரையை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அந்த ஜபாரையில் அடிக்கடி நான் ஜெபிக்க போவேன். அப்போது நான் அங்கே செல்லும்போது அந்த ஒரு நோட் அங்கொண்டு வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு முன்பதாக யார் வந்தார்கள் என்று பார்த்தால் எசேக்கியானன் வந்து ஜெபித்து விட்டு போயிருப்பார்கள். அதற்கு முன்பாக அங்கே யார் வந்தார்கள் என்று பார்த்தால் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பெரிய ஜெப வீரன் எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன். இந்நாட்களில் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆயிரமான இளைஞர்களை, பெரியவர்களை ஊழியத்தில் ஊக்குவிக்கிற, பயிற்சி கொடுக்கிற அருமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி என்ற ஒரு கிராமம், அந்த பூண்டி ஏரி ஒன்று இருக்கிறது. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தை அவர்கள் வாங்கி அங்கு அழகான ஒரு ட்ரைனிங் சென்டரை கட்டி அங்கு ஆண்டுக்கு ஏராளமான தேவ பிள்ளைகள் வந்து தங்கி பயிற்சி பெற்று போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ மனிதன் அந்த நாட்களில் சொல்லப்போனால் அவர் ரட்சிக்கப்படும் போது அவருக்கு 14 வயது என்று அவர் சொல்லுவார். அந்த இளம் வாலிப வயதிலேயே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர். கிட்டத்தட்ட 45 புத்தகங்களுக்கு மேலாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஆழமான சத்தியங்களை பேசக்கூடிய ஒரு உன்னதமான ஊழியர் நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் அவர்களை எழுப்பினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் மேல் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், வேதத்தை பகுத்து ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இடையிடையே அழகான பாடல்களை ஆவியினால் நிரம்பி பாடி அவர்கள் மணிக்கணக்காக பேசுகிறவர்கள். ஒரு பிரசங்கத்தை எடுத்தால் 9 மணி நேரம் கூட பேசுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆவி அவர்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை நீங்கள் இப்பொழுது இந்த இன்டர்வியூ மூலமாக கண்டதின் நோக்கம் என்ன? நோக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தேசத்தில் கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்குள்ளும் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் வர வேண்டுமா? நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும், வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளணும், இக்காலத்துக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய அபிஷேகம் நிச்சயமாய் உங்களுக்குள்ளும் கிரியை செய்யும். ஆமேன். ஒரு சாதாரண ஒரு இளம் வாலிபன், 14 வயது நிரம்பின ஒரு வாலிபனை கொண்டு கர்த்தர் படிப்படியாக பல அனுபவங்களை கொடுத்து இந்நாள் வரைக்கும் என் ஆண்டவர் நடத்த முடியுமானால் ஏன் உங்களை கர்த்தர் நடத்த முடியாது? நிச்சயம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால அவனவருக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபை வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நம்முடைய தேசத்தை பொறுத்தவரையில் வெறும் பிரசங்கம் மட்டும் இருந்தால் போதாது, வெறும் வேத படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, வெறும் பாடல் மட்டும் இருந்தால் போதாது. பயங்கரமான ஆவிகள் நிரம்பின நம்முடைய தேசத்தில்
இப்போது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு நம்ம ஊழிய களத்திற்கு போக வேண்டும், யுத்த களத்திற்கு போக வேண்டும். அப்போதுதான் சத்துருவை நீங்கள் அடையாளம் கண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக சத்துருவை நீங்கள் தகர்த்து எறிந்து நீங்கள் ஒரு யுத்த வீரர்களாக மாறி ஆயிரமான ஆத்துமாக்களை தேவனுடைய சபைக்கு கொண்டு வர முடியும். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீங்க பண்ணணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட உன்னதமான ஊழியரை நம்ம திடீரென்று பார்ப்பது இந்த நாட்களே கஷ்டம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டீங்கல்ல, கேட்டுட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, ஒரு எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்களை இவ்வளவு வல்லமையை நீர் பயன்படுத்துவீரானால் என்னை நீர் பயன்படுத்த வல்லமை உடையவராய் இருக்கிறீர் என்ற ஒரு பாரத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் அடிக்கடி தனித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே வாங்க. பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தனித்து போய் உபவாசம் பண்ணுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாகிலும் ஒரு வல்லமையான காரியத்தை நிச்சயம் செய்வார். மனம் தளர்ந்த போகாதீங்க. சில ஊழியர்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் எழுப்புகிறவர். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அதனால நீங்க எந்த சிட்டியில் இருந்தாலும், எந்த வில்லேஜில் இருந்தாலும், அல்லவிட்டால் எந்த நகரத்தில் அல்லது எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, இப்போதும் உன்னதமான தேவ மனிதர் டாக்டர் வி எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணன் அவர்களுடைய விசேஷித்த இன்டர்வியூக்காக நன்றி சொல்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே இதை நாங்கள் தயாரித்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் இளைஞர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பெண்களை இந்த கடைசி கால யுத்தத்துக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எஸ்ஐகே அண்ணனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல பலத்தை, நல்ல தீர்க்க ஆயுசு நாட்களை நம்முடைய மகனுக்கு தாரும், அவருடைய துணைவியாருக்கு தாரும். பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்களில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. ஆண்டவர், இன்னும் உடைய பிள்ளைகளை கொண்டு என்னென்னலாம் செய்ய சித்த வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் செய்து முடித்து தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு பேட்டியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் ஆவியை ஊற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டீர். புதிய எண்ணெய் அபிஷேக தைலத்தால் நிரப்ப ஆரம்பித்து விட்டீர். உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, 15 வருஷத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட இந்த பேட்டி அல்லவிட்டால் இந்த இன்டர்வியூ பாருங்கள், இப்பொழுது இன்றைக்கும் அநேகரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது இல்லையா? நீங்களும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட போறீங்க. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாகவும். தேவனுடைய நாம மகிமைப்படும். God bless you. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் பணிவோம். சொல்லுங்க. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரினில், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரினில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.